ஸ்ருதி உன் பெட்ரூம் ரொம்ப அழகா இருக்குவே. இது அழகா இருக்கு, இதையே நான் இன்னும் கொஞ்சம் மாத்தலாம் நினைக்கேன். ஏன் பே அழகா தானே இருக்கு. எங்க அம்மைய பேர் என்னத்தெல்லாம் கொண்டு வச்சிருக்காங்க, சட்டி பானை எல்லாம் இங்கே தான் இருக்கு. அது உனக்கு தண்ணி குடிக்க தானே, மண்பானையில தண்ணி குடிச்சா நல்லது தானே பே. இருந்தாலும் கொஞ்சம் மாடலாக மாத்தலான் இருக்கேன். சரி பார்ப்போம். போகிற இடத்துல இதை விட மாடலாகவே இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ரூம். அப்படி தானே? ஆமாம், எங்கள் மாமியார் வீட்டில் தானே பெட்ரூமை பார்த்தாச்சுக்கு அப்படி அரண்மனை மாதிரி இருக்கும். பார்த்தாலே தருது, வீட்டை வெளியே இருந்து பார்த்தாலே பெருசாக தருது. அப்போ ஒரு ரூம் அப்படி தானே இருக்குன்னு. ஆமாம், நல்லா அழகாக இருக்கும். அவனும் ஒரு ரூம் நல்லா க்ளீனாக வச்சிருப்பான். பரவாயில்லையே. ஆமாம், எனக்கு நீட்டாக இருந்தால் தானே பிடிக்கும், அதனால் அவனும் நீட்டாகவே இருப்பான். அப்போ என்னவே, நீ நல்லா கொடுத்து வச்சாலும் தானே. ஆமாவே, உனக்கும் சொல்லித்தரேன் பாரு. ரூமெல்லாம் நீட்டாகவே எங்கள் அப்பாவுக்கும் நீ ரொம்ப பிடிக்கும். மாமாவுக்கு இப்போமே நீ பிடிக்கும்லவே. பிடிக்கும் தான் இல்லைன்னு சொல்லலை, இருந்தாலும் நீ ரூமெல்லாம் நீட்டாக வச்சுருந்துச்சுக்கே உனக்கு ரொம்ப நீ ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. சரி சரி. அப்போ உங்கள் அம்மாவை எப்படி மனசை மாற்றணும்? எங்கள் அம்மா நல்லவியே தான் பே. எங்கள் அத்தை கூட சேர்ந்துட்டு தான் இப்படி ஆடுது. எங்கள் அம்மா மனசை மாற்றணும்னா எங்கள் மாமியார் தான் பிரித்து வைக்கணும். அப்படியா? கவலைப்படாத, எனக்கு கல்யாணம் முடிஞ்ச பிறகு அதில் இந்த சைடு உடைய மாட்டேன், நான் அங்கேயே பிடிச்சி வச்சுக்கிறேன். என்ன சிரிக்க, உண்மையில தான். அதை மட்டும் அங்கே பிடிச்சி வச்சுட்டேன்னு வச்சுக்கேன், உன் வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் அம்மா அதை சொல்ல கேட்டு மட்டும் தான் இப்படி ஆடுது, இல்லைன்னா உனியை தங்கமாக பார்த்துக்கணும் பாரு. அப்படியே ஸ்ருதி? ஆமாவே. இவங்க 2 பேரும் ஆவுனா கூடி கூடி என்னத்தான் பேசுகிறாள்வே. சரி, என்னதான் பேசுகிறாள்வான்னு கேட்போமே. சுபி, உனக்கு இந்த நைட்டிலாம் நல்லாவே இல்லைவே, வேற ஏதாவது ட்ரெஸ் மாதிரி போடலாம்ல. வீட்டில் இருக்கும்போது இதெல்லாம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும், வேலை பார்க்கறதுக்குலாம் இதான் ஃப்ரீயாக இருக்கும். நைட்டி மாதிரியே நிறைய ட்ரெஸ் இருக்குது தரமா, அதே மாதிரி போடேன். இல்லைன்னா ஒரு கவுன் மாதிரி போட்டுக்க. இதே நம்ம கல்யாணம் முடிஞ்சு ரொம்ப வருஷம் ஆன மாதிரி இருக்குது. இதெல்லாம் பெரிய பெரிய அம்மாமார்கள் போடுற மாதிரி இருக்குது. நீ இப்போ தானே கல்யாணம் முடிஞ்சிருக்கேன், நல்லா புதுசு புதுசாக அழகழகாக போனேன். நான் நைட்டி தானே நிறைய கொண்டு வந்தேன், எங்கள் அம்மா தான் எடுத்திருந்தா. இன்னொன்று சாரியும் கொஞ்சம் சுடிதாரும் எங்கேயாவது போனால் தான் போடணும். சாரியை வீட்டில் கட்டிக்கிட்டு இருக்க முடியுமா? சரி, அப்போ என் ட்ரெஸ் நிறையா இருக்குது, ஒரு கவுன் மாதிரி நிறையா இருக்கும், அதை தான் இனிமேல் போடணும்னா நீ. சரி பார்ப்போம். பார்ப்போம்லாம் இல்லை, கண்டிப்பாக அதான் நீ போடுறேன். எங்கள் அம்மா ஒளிஞ்சு நின்று பார்த்த மாதிரி இருக்குது. சுபி, டக்குன்னு மீறாத, உங்கள் மாமியார் ஒளிஞ்சு நின்று இருக்கு, நம்ம 2 பேரையும் பார்த்துட்டு இருக்கு. கூம்பிட்டேன், திரும்ப தான் சொன்ன திரும்புறேன். சாரி வே. ஏமா என்ன எங்களை எதுக்குமா ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கேன்? டக்குன்னு உள்ள வர வேண்டியதானே. நான் ஏன் உங்களை ஒளிஞ்சு நின்று பார்க்க போகிறேன்? நான் அந்த பானையை எடுக்க வந்தேன். பானை எடுக்க வந்தேன்னா உள்ள வர வேண்டியதானே. எதுக்கு கதவை எடுக்கல நின்று பார்த்துட்டு இருந்தேன்? அதில் தூசியாக இருந்துச்சுன்னு தொடச்சிட்டு இருந்தேன். இவளை பார்க்க வந்தாவலாம் பார்க்க. ஏம்மா, நாங்கள் என்ன பேசுகிறோன்னு ஒட்டு கேட்க தானே வந்தா? சொல்லுமா, அதுக்கு தானே வந்தேன். அத்தை நாங்கள் என்னெல்லாம் பேசுகிறோன்னு கேட்டு சொல்ல சொன்னாவளோ. கிரிக்கு மாதிரி பேசிட்டு இருக்காவ, வயசுக்கு தகுந்தாப்புல பேசு. இந்த பானை இங்கே தானே இருக்குது, இது யாரை தூக்கிட்டு தருவா? நீ தூக்கி தரியா? வந்துட்டால அன்னி காரியம் நாத்தனார் காரியம். நம்ம என்ன பேசுகிறதா கேட்டுக்கிட்டு நின்னாக பார்த்துக்கோ. நான் பார்த்தேன் அப்படி பேச்ச மாற்றிட்டாங்க வரேன். சும்மா இருவேன், சண்டை படாத அம்மா எல்லாம். ஓய், 2 பேரும் இங்கே தான் நிற்கீங்களா? ஏங்க வேலைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? எப்போங்க வந்தீங்க? ஆமாம், நான் கீழே ஃபுல்லாக தென்ன ஆளையே காணும், அதான் மேலே வந்து பார்த்தேன். ஆமாண்ணே, அம்மா கிட்ட அப்பா கிட்டலாம் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அப்பா பெரிய மனுஷன் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கீங்களோ? சரி சரி, வாங்க வெளியே போயிட்டு வரோம். வெளியா? எங்கங்க? சும்மா சுற்றி பார்த்துட்டு வரோம். ஸ்ருதி, நீ தான் கிளம்பு. ஏனே, நீங்கள் 2 பேரும் புதுசாக கல்யாணம் ஜோடிங்க, ஜாலியாக போயிட்டு வாங்க. நான் எதுக்கு கொடுக்கல? ஏவே, நீ வரதில் எங்களுக்கு இடைஞ்சலே கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்? அட பைத்தியக்காரி, நான் அப்படி சொல்லலை. நீங்கள் புதுசாக கல்யாணம் பண்ணவியெல்லாம் நிறைய மனசு விட்டு பேசுவீங்க, ஜாலியாக போயிட்டு வாங்க. நான் இருந்தால் உங்களுக்கு எப்படி டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். அப்படிலாம் இல்லைவே. நான் இருந்தால் உங்கள் இடத்துக்குள்ளே பேசவே முடியாது, ஒரு மாதிரி இருக்கும். அதனால் நான் வரல, நான் பெசாட்டி படுத்துருக்கேன். நீங்கள் போயிட்டு வாங்க. இன்னொரு நாள் எல்லாரும் ஜாலியாக போகலாம். ஓகே? சரிங்க பெரிய மனுஷி. வர வர இப்போ ஸ்ருதி நல்லா கிளவி மாதிரி பேச ஆரம்பிக்கா. நீ தான் கிளம்பே, கல்யாணம் முடிஞ்சிக்கலாம். வெளியே போறியல, அதெல்லாம் வெளியே போகக்கூடாது. இன்னும் விருந்துக்கு போயிட்டு வரல, அதுக்குள்ளே எங்கே வெளியே போறியே? ஏம்மா, நீ தான் போயிட்டாலும் பின்ன எப்படி நாங்கள் பேசுறதை கேட்டுட்டு இருந்தேன். அப்போ போய் சொல்லாமல் சொல்லு, நாங்கள் பேசுறதை விட்டு கேட்டுக்கிட்டே தான் நாளையிறேன். நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. ஏம்மா, வேற எங்கேயும் தானே வெளியே போகக்கூடாது, நம்ம வயக்காட்டுக்கு அந்த மாதிரி தான் போவோம், வேற எங்கேயும் போகல. ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டுக்கு தான் விருந்துக்கு போனோம், வேற எங்கேயுமே போகக்கூடாது. ஏம்மா, அதான் கோயிலுக்குலாம் போயிட்டு வந்துட்டலாமா? வெளியேனா தூரமாவா போகிறோம், நம்ம வயக்காட்டுக்கு தானே போகிறோம். என்னம்மா போங்க, சொல்கிறது சொல்லியாச்சு. என்ன அம்மா போகிற மாதிரி தான் போவா பார்த்துக்கோ. அதில் நின்று என்னம்மா என்ன பேசுகிறேன்னு கேட்டுகிட்டே இருப்பா பார்த்துக்கோ. சரி, கேட்டுட்டு போகிறான். சரி சுபி, கிளம்பிடு போவோம். சரி. நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸோடய வரீங்க? இல்லை ட்ரெஸ் மாற்றிட்டு தான் வருவேன், வேட்டி சட்டை கட்ட போகிறேன். சுபி, அண்ணன் வேட்டி சட்டை கட்டுறாலும் அண்ணி சாரி கட்டு. இங்கே இருக்கிற வயக்காட்டுக்கு இருக்கிற சாரிலாம் அண்ணன் சொல்லாமல் சொல்லிட்டு போகிறான். நான் வேட்டி சட்டை கட்டுறேன், நீ சாரி கட்டுன்னு. சாரியை கட்டிட்டு போ. சரி. என்ன பாக்கியம், இப்போ தான் அரிசியே படித்த மாதிரி இருக்குது. இன்னும் எப்போ சமையல் பண்ண? மதியானம் அவளுக்கு ஆக்குவாளுங்க. இது சமையலுக்கு இல்லை, சும்மா இருக்கிறத அப்படி படைச்சு வச்சா நல்லது தானே. வீட்டில் இருக்க முடியல, சண்டை போட்டு நார்றாள்வேன். அதனால என் பாட்டுக்கு சொல்லவே அரிசியும் எடுத்துகிட்டு இந்த பக்கமாக வந்துட்டேன். எல்லார் வீட்லையும் இப்படி தான் இருப்பாளுங்க. எனக்கா எல்லார் வீட்லையும் இப்படி தான் இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் ரொம்ப மோசம்ப்பா. எங்கள் வீட்டில் உள்ள கதை மாதிரி எங்கேயும் இருக்காது. 2 பேரும் ஒன்றா தான் போகிறவ, ஒன்றா தான் வரவ, பின்ன ஏன் சண்டை போடுறாங்க? நடிப்பாளுங்க. ஒரு சில டைம் இப்படி தான் நடிச்சிட்டு கிடப்பாளுங்க, அதுக்கப்புறம் சண்டை போட்டு நார்வாள்வேன். ஏட்டி, இந்த 2 கடலை எடுத்துக்க, சும்மாவே உட்காந்துருக்கேன். கடலை நல்லா அழகா இருக்கக்கா. உங்கள் வீட்டில் விளைஞ்சதா? ஆமாம், எங்கள் வீட்டில் விளைஞ்சதா. எடுத்துக்க, பாக்கி எதுக்கு 2 எடுத்துக்கொடு. எனக்கு வேண்டாம், நீங்களே தின்னுங்க. பாக்கி அக்கா நல்லா இருக்கக்கா, எடுத்து தின்னு பாருங்களா. வேண்டாம், அப்படி இதை தின்னுட்டு அப்புறம் நைட்டு ஃபுல்லாக ஒரே பல்லு வலிச்சிட்டு கிடக்கும்.
இவ்வளவு பேர் உட்காந்துருக்கோம், சத்த கட்டாம போறா. ஏ ராஜேஸ்வரி, ஏ ராஜேஸ்வரி, எனக்கா? இதுல எத்தனை பேர் உட்காந்துருக்கோம், என்ன ஏதுன்னு கேட்கியா? உன் பாக்கில் வேக வேகமா போற. அப்படி அவசரமா எங்க போறியா? ஏக்கா என் மொபைல பொண்ணு பார்க்கறதுக்கு வராங்க, அதனால கை கால் புரியல, கடைக்கு போயிட்டு இருக்கேன். பொண்ணு பார்க்கறது நல்ல விஷயம் தானம்மா, எங்கள்கிட்ட எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லல. ஆமாம்மா, நாலு பெரிய ஆள்கிட்ட சொல்லவே இல்லை. உன் பக்கம் ரகசியமா முடிச்சிடலான்னு பார்த்தியா செலவில்லாம. ஏக்கா என்ன இப்படி சொல்லிட்டியே? ஐய அப்படிலாம் இல்லை, இப்போதைக்கு பொண்ணு பார்க்க தானே வரவேன். சரி பார்த்து பிடிச்சதுக்கு அப்புறம் நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாத்தையும் சொல்லலாம்னு பார்த்தேன். ஏமா இப்பவும் சொல்லக்கூடாதா என்ன? ஏக்கா சொல்லக்கூடாதுலாம் இல்லக்கா, திடுத்துப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்களா, அப்புறம் எல்லாத்தையும் கூப்பிடணும். நம்ம அவசரமா கூப்பிடுவோமா, சில பேரை கூப்பிட முடியாது. அப்புறம் என்னைய கூப்பிடலாம் உன்னைய கூப்பிடலான்னு சண்டை வருமா, அதனால தான் சொல்லாம இருக்கேன். அதுக்கு என்ன, எங்களெல்லாம் மட்டும் கூப்பிட்டா என்ன, நாங்கள் இதில் தானே இருக்கோம். உங்களை மட்டும் கூப்பிட்டா தெருவில் உங்களை மட்டும் கூப்பிட்டுருக்கேன்னு சொல்லி ஏதாவது சொல்ல மாட்டாங்களா? சொன்னா சொல்லிட்டு பரவாயில்ல, ஒரு 4 பெரிய ஆளுக்கு இருந்தா தானே என்ன பேசுறாங்க யார் பேசுறாங்கன்னு தெரியும். சரிக்கா, அப்போ கண்டிப்பாக வந்துருங்க 3 பேரும். மாப்பிள்ளை எந்த ஊரா? மாப்பிள்ளை எல்லாம் பக்கத்து ஊர் தான்க்கா, நம்ம செல்வியக்கா இருக்காங்களா, அவ தங்கச்சி பையன். ஓ, அந்த பையனா? நல்ல அருமையான பையனே. சரி சரி, நானும் நல்லா விசாரிச்சேன், எல்லாருமே அப்படிதான் சொன்னாங்க. அங்கிருந்து யாரெல்லாம் வரா? நிறைய பேர்லாம் வரலக்கா, அவங்க குடும்பத்தில் உள்ள ஆளுக்கு மட்டும் தான் வருது, வேற யாரும் வரல. சரிம்மா சரி. சரிக்கா, நான் வேலையை பார்க்க எனக்கு யாராவது சாயங்காலம் வாங்கன்னா ஒரு 5 மணிக்கா. சரிம்மா. ஏக்கா வந்துருங்க, சொல்லலன்னு வருத்தப்பட்டுறாது என்ன. இதில் வருத்தப்படுறதுக்கு என்னமா இருக்கு, ஒரு 4 பேரை வச்சு பேசி முடிச்சாதானே தெரியும் என்ன யாதுன்னு. சரிக்கா சரிக்கா, கண்டிப்பா வந்துருங்க. பரவாயில்லையே, நல்ல இடமா கிடைச்சிட்டா அபிக்கு. ஆமா ஆமா, ஒரே மகன் தானே, ஒரே மருமக தான், நல்லா இருக்கலாம். நம்மள மாதிரியா 2 பேரை வச்சுக்கிட்டு எப்பா. சரி, இனிமேலாம் பையன் மெத்தா ஒண்ணுதான்ப்பா வைக்கணும், 2 வைக்கவே கூடாது. பாக்கியே இனிமே எங்க போய் பையனை பெக்க போறேன். ஆமா, கால போன காலத்துல தானே எனக்கு இருப்ப ரொம்ப முக்கியம். யாராவது பெத்துக்கிட்டா சொல்லிட வேண்டியதான், ஒரு பையனோட நீ பாட்டிருங்கன்னு. ஏன் வீட்டுக்காரவியா தான் பையன் வேணும் பையன் வேணும்னு 2 வேண்டி வேண்டி பையனே பெத்துட்டாவே. நல்ல வேலை 3வது பையனா பிறக்குன்னு எதிர்பார்த்தாங்க, நல்ல வேலை என் பொண்ணு வந்து பிறந்தா. இல்லைனா 3 மருமகிட்ட ஏன் நிலைமை நினைச்சுவாரு. 3 மருமக மட்டும் வந்துச்சுன்னு வச்சுக்கேன், அன்னைக்கே போய் சேர்ந்துருப்பேன். அது என்னமோ உண்மைதான்ப்பா. என்ன கிளவிகள் மாநாடு நடக்க போல? ஆமா, இவன் கிளவி ஆக மாட்டா, அந்த குமரியா தானே இருப்பா. ஆமா, நான் என்றும் எளிமையோட தான் இருப்பேன். ஏட்டி ஏன் கோவப்படுற, அவ சும்மா விளையாட்டுக்கு தானே சொல்றா. இவ விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல மாட்டா, இவ என்னைய பார்த்தாலே இப்படிதான் நிப்பா பாத்துக்கா, கடுகடுன்ட்டு. சும்மா விளையாடுவாலாம் இருக்கும், அதுக்கு போய் ஏன் இப்படி கோவப்படுறேன்? நல்ல கடலையா இருக்கு பாட்டியோ, எங்க உள்ளது? என் வீட்டுல உள்ளதாம்மா, எடுத்து தரேன். 2 தான் எடுக்கணுமா? ஒரு 10 வலை எடுத்துட்டு போ. ஏன் கூடையே தூக்கிட்டு போயா? ஏன் நான் தூக்கிட்டு போவேன், உங்களுக்கு என்ன உங்க கூடயா? கேட்க பிடிச்சவன். பாட்டி அரிசி எங்க உள்ளது? நல்ல அழகா இருக்க. ரேஷன் கடையில உள்ளதாண்டி, ஆட்டுக்கு சோறு பொங்கறதுக்கு பறிச்சிட்டு இருக்கேன். ஓ, ஆட்டுக்கு சோறு பொங்கயா? ரேஷன் கடையில போட்டதுனால இவ்வளவு அழகா இருக்கு இன்னைக்கு. ஆமா, இந்த வாட்டி தான் அழகா வந்திருக்கு. ஆமா, நீங்க வீட்டுக்கு போலையா? அவங்க மருமகளை தேடிக்கிட்டு கிடந்தாளுக்கு அப்பவே. தேடு நாள்வலா, இனி எதுக்கு தடனாவே? உங்க சியாலியை தான் கையில வச்சுட்டு சண்டை போட்டுட்டு இருந்தாள்வே, இதை நான் தான் உடுப்பேன் நான் தான் உடுப்பேன்னு. சியாலையை வச்சு சண்டை போட்டுட்டு இருந்தாள்வலா? ஆமா, எங்கேயோ போறாள்வலாம், உங்க செலிப்பை எடுத்து வச்சிருக்காள்வே, அதையுமே உடுப்பாளுங்க. ஆளுகளும் எல்லாத்தையும் விடுப்பாள்வேன், விட்டா ஏன் ஜாலியை உறிஞ்சிட்டு போயிடுவாள்வேன். சரி பாட்டி, நான் வாரேன். இது என்ன இவ்வளவு பெரிய கூடைய பாதையிலேயே கவுத்தி வச்சிருக்கு? யார் வேலை? போ அந்த பக்கம். போறவளே, எதுக்கு எஸ்டிய? ஏ கிறுக்கு பிடிச்சவள, முட்டை விட கோழியை போய் இப்படி எச்சி விட்டுட்டியா? அது எங்க போய் முட்டையை போடுமே? அறிவு கட்டவளை, இப்ப பிடிச்சு தரலன்னு உனக்கு இருக்கு. ஐயே, முட்டைக்கே போட்டிருக்கிய? சாரி பாட்டியோ. இப்ப மட்டும் நீ அந்த கோழியை பிடிச்சு தரல, உனக்கு கொண்டு வைப்போம். சரி சரி, பிடிச்சு தரேன், கோவப்படாதீங்க. நீங்க ஏன் இப்படி கூடைய தலையில கவிச்சுட்டே இருக்கிய? எடுத்து கீழே பட வேண்டியதுன்னு. ஆத்திரத்தை கலப்பாத. வீட்டுல நிம்மதி இல்ல, இங்க வந்தா நீ இங்க வந்து என்னைய காமெடி பண்ணிட்டு இருக்கியோ? எடுத்து விடு. சாரி பாட்டி, மிதிச்சேன்னா அது உங்க தலையில வந்து இருந்துட்டு. பாட்டி தாங்க, எங்க வைக்க? என் தலையில வை. இந்தாங்க வச்சுக்கோங்க. என்ன பார்க்க உனக்கு எப்படி தருது? தலையில நல்லா கூடலாம் வச்சு நல்லா மகாராணி மாதிரி இருக்கிய. எடு விளக்கமாற. ஏங்க, இதான் உங்க வயக்காடா? இல்ல, வயக்காடு இல்ல, மாந்தோப்பு. என்ன காமெடியா? சிரிப்பு வரலன்னா நாளைக்கு சிரிக்கேன். சிரிப்பு வரலன்னு சொல்லிட்டு எதுக்கு சிரிக்க? ஆளை பாருங்களா, உங்க வயக்காடுன்னா ஆமா என் வயக்காடு சொல்ல வேண்டியதானே. வயக்காடுன்னு தெரியுதுல, பின்ன என்ன வயக்காடான்னு கேட்க? அப்ப எப்படி கேட்கணும், நீங்களே சொல்லுங்க பாப்போம். எப்படி சொல்லணும்னா எனக்கு தெரியலையே. நமக்குள்ளதான் கேட்கணும். சரி, நமக்குள்ளதே கேட்கறதுனால நம்ம வயக்காடான்னு தானே கேட்க முடியும். இல்ல, இது நமக்குள்ளதான் கேட்கணும். நீங்க மாத்தி மாத்தி பேசுனீங்கன்னா தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுருவேன். சரிம்மா, சரி போய் பார். அழகா பாட்டு பாடிட்டே வேலை பார்க்காங்களா? எங்க நானும் போய் பார்க்கட்டா? பாரு, ஆனா இந்த சரியில யார் வேலை பாப்பா? அவங்கள மாதிரி கட்டிட்டு வா, இல்லைன்னா காலையில் போட்டதே ஒரு கேவலமான நைட்டி, அதை போட்டுட்டு வா. ஏங்க ஈஸ்வரி, ஈஸ்வரி என்ன மாப்பிள்ளையும் பொண்ணு வந்திருக்காவ பாரு. பொண்ணு என்னட்டி அந்த பையன் கலர்லயே பிடிச்சிக்கிட்டான். அவனும் கருப்பு தானே, அதனால பொண்ணும் கருப்பா இருந்தா பிரச்சனை வராத பத்தி அதனால பிடிச்சிருப்பானா இருக்கும். இந்த பொண்ணையே இத்தனை வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாரு. நல்ல லட்சணமா தான் இருக்கு, நல்ல கருப்பானா. ஆமா ஆமா. யாரு நானா நைட்டில கேவலமா இருக்கேன், நீங்க மட்டும்தான் ஒரு சாரம் கொடுத்துட்டு வருவீங்க, அசிங்கமா தான் இருக்குதுல்ல, அதுக்கு என்ன செய்ய முடியும்? சரிம்மா சரி, நீ தான் அழகு, நீ தான் அழகு. சரி, நம்ம 2 இடத்துல யார் அழகுன்னு இந்த பாட்டி மார்கிட்டே கேட்போமா?
நீ வேலை செய்யறவங்களுக்கு எடுத்துட்டுருவ போல. ஆஹா நான் கேட்பேன். ஐயா நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிற பாட்டியோ. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வயக்காட்டு பக்கமே வரமாட்டியே, இன்னைக்கு வந்திருக்கீங்க. என் பொண்டாட்டி நம்ம வயக்காட்டெல்லாம் பார்த்ததே இல்லைல்ல, அதான் சுற்றி பக்கத்து கூட்டிகிட்டு வந்தேன். அப்படியா? சரி சரி. நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கிற பாட்டி. பாட்டி எங்க ரெண்டு பேத்துல யார் அழகா இருக்கா? ரெண்டு பேரும் நல்ல லட்சணமா இருக்கீங்களாப்பா. ஆஹா அதெல்லாம் கிடையாது, யாராவது ஒருத்தர் தான் சொல்லணும். யாரையாவது ஒருத்தர் சொன்னா ஒருத்தர் சங்கடப்படுவீங்களா? அப்படிலாம் சங்கடப்பட மாட்டா, நீங்க உண்மையை சொன்னாலே போதும். அப்பனா பையனுக்கு பொண்ணு கொஞ்சம் கம்மி தான். எதுக்கு சிரிக்கிறிய? குத்தி விடும் குத்தி. சிரிப்பு வந்துச்சு, சிரிக்க உனக்கு என்ன? நீ அங்கே கேளு. ஏன் தாத்தா அப்ப நான் அழகா இல்லையோ? உனக்கு என்னம்மா நல்ல லட்சணமா இருக்க, கருப்பா இருந்தாலும் நல்லா கலையா இருக்க. ஆமாம்மா நல்லா அழகா இருக்கேன். இவர் கிழவர் சும்மா சொல்றாரு, ரெண்டு பேருமே அழகா இருக்கீங்க. பேத்தி கோவப்பட்டுட்டீங்களோ? சே அப்படிலாம் இல்லை தாத்தா, நான் தானே கேட்டேன். உண்மையை சொல்லி கேட்டால யார் அழகா இருக்கான்னு, இதுல கோவப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. சரி போ, நீங்க ரெண்டு போங்க. எதுக்கு இப்படி வெயில நிக்கிய? சும்மா தானே பட்டி நிற்கும், நீங்க வெயில கிடந்து வேலையே பார்க்கீங்க. எங்களுக்காக அது பழகிட்டுமா, நானும் பழகிக்கிடுவேன். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நானும் இங்கே வருவேன். சரிம்மா சரி. ஏங்க கொஞ்ச நாள் கழிச்சு நானும் வேலைக்கு வருவேன், எனக்கும் சம்பளம் போட்டு தரணும்னே. எருமை, நீ இந்த வீட்டு முதலாளியா மாட்டி, நீ எதுக்கு வேலை பார்த்து சம்பளம் வாங்குற? ஏன் நம்மளாம் வேலை பார்க்க கூடாதா என்ன? வேலை பார்த்தா எனக்கு சம்பளம் தர மாட்டீங்களா? உடக்க வீட்டில் உள்ள வேலையே பெண்டு கிழியுது, இதில் வேற நீ இங்கே வேற இங்கே வேற. அதெல்லாம் பார்த்துக்கலாங்க. சரி வா அப்படி போவோம். ஏங்க நடந்தே போவோமா வீட்டு வர? எப்படி? அம்மா பார்த்தா திட்டு வாகட்டி. ஏங்க திட்டு வாங்குறது எப்பவும் தானே வாங்குறோம், சேர்த்து வாங்கிக்கலாம். வாங்க நடந்தே போவோம் ப்ளீஸ்ங்க. சரி வா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2-3 நாள் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஒரே ஃபீவராக இருந்துச்சு, அதான் வீடியோ போட முடியல. சாரி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.